புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பு நாமல் ராஜபக்சவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக உரை ரத்து. மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் 90% நிதி சார்ந்த கோரிக்கைகள் என அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு. பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். எரிவாயு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிடில் கோத்தாபாய அரசாங்கத்திற்கு நடந்ததே இந்த அரசுக்கும் நடக்கும். பட்டாளி சம்பிக்க ரணவர்க்க தெரிவிப்பு. கடந்த காலங்களில் ராஜபக்சர்கள் செய்த தவறுகளின் விளைவாகத்தான் இன்று சர்வதேச ரீதியாக அறுவடை செய்கிறார்கள். வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். பிரித்தானியாவின் தமிழ் மாணவர்கள் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தாம் கலந்து கொண்டு உரையாற்றவிருந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளார். தமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை தாம் நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொண்ட போதிலும் சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களினால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக உரையாடல்கள் மற்றும் விவாத அமர்வுகளை ரத்து செய்ய ஏற்பாட்டு குழுவினருக்கு நேரிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கு பதிலாக கலந்துரையாடல்கள் மூலம் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வது, அச்சுறுத்தல்கள் மூலம் மௌனமாகுவதை விட தர்க்க ரீதியான வாதங்கள் மூலம் அணுகுவது சமூகத்திற்கு முக்கியமானது என நாமல் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தமக்கு அழைப்பு விடுத்ததற்காக குறித்த இரு சங்கங்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துள்ள அவர், எதிர்காலத்தில் ஆரோக்கியமான விவாதங்களை ஊக்குவிக்கும் ஒரு தளத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆக்ஸ்போர்ட் சங்கம் மற்றும் கேம்பிரிட்ஜ் சங்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தளங்களுக்கு அழைக்கப்படும் பேச்சாளர்கள் புத்திசாலித்தனமான மற்றும் விமர்சன ரீதியான பார்வையாளர்களுக்கு முன்னிலையில் கடினமான கேள்விகளை எதிர்கொள்பவர்கள் என்று தமது கருத்துக்களை பாதுகாப்பதோடு மற்றும் மாற்று கருத்துக்களுடன் ஈடுபடுபவர்கள் என்று இந்த விழுமியங்களுக்கு மதிப்பளிப்பதே தாம் இந்த அழைப்பை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள போதிலும் நாட்டின் பொதுவான மருத்துவ சமூகம் நோயாளிகளுக்கு தடையின்றி செயலாற்றி வருவதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் சுமார் 90% நிதி சார்ந்த நன்மைகள் அடிப்படையாக கொண்டவை என பிரதி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களுக்கான வாகன அனுமதி பத்திரத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை தற்போதைய டொலர் கையிருப்பு மற்றும் மாற்று விகிதங்களை கருத்தில் கொள்ளும் போது நடைமுறைப்படுத்துவது கடினம் என அவர் விளக்கமளித்தார். சுகாதாரத்துறையில் தொடர்ச்சியான நிதி கோரிக்கைகளை அடுத்து 2027 வரவு செலவு திட்டம் வரை அரச ஊழியர்கள் சம்பள உயர்வு கோருவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவர்கள் தங்களது மருத்துவ கடமைகளை தடையின்றி முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காப்போத்த சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளரின் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் 6 நிறுவனங்கள் உருவாக்கப்பட உள்ளன. அதன்படி இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான மாத்திரம் மாதம் ஒன்றுக்கு 180 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். 15 லட்சம் ரூபாவை செலவிடுவது அதிகம் என கூறிவிட்டு 180 லட்சம் ரூபாவை ஏற்க அரசாங்கம் தயாராகுவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மின்சார சபையை ரத்து செய்வது தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தலை எதிர்வரும் 28ஆம் தேதி வெளியிடுவதற்கு அமைச்சரின் செயலாளர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தை அரசாங்கம் தன்னிச்சையாக முன்னெடுத்தால் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தமையை தொடர்ந்து ஒட்டுமொத்த மின்சார சபை ஊழியர்களும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குவார்கள் என அவர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு மலர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை முதல் மேல் மற்றும் தென் மாகாண பட்டதாரி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் காரணமாக பிரதமர் அலுவலகத்திற்கு அருகாமையில்
பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட மேல்மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சித்தி அடைந்து அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்த போதிலும் கடந்த 2 வருடங்களாக தமக்குரிய நியமனங்கள் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதை கண்டித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்த பதாகைகளில் தமக்குரிய வெற்றிடங்களை மறைத்து புதிய வர்த்தகமானி அறிவித்தல்கள் ஊடாக இந்த இடங்களை நிரப்ப அதிகாரிகள் முயற்சிப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக தமக்குரிய சட்ட ரீதியான உரிமைகளை மறுப்பதற்காக அதிகாரிகள் திட்டமிட்ட முறையில் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்துகின்றனரா என்ற கேள்வியும் அவர்களுக்குள் எழும்பியுள்ளன. எங்களுக்கு கௌரவமான அரசு சேவை வேண்டும், அரசியல் பழிவாங்கல்கள் வேண்டாம் என முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் தகுதியுள்ள பட்டதாரிகளுக்கு அனுமதி வழங்க தயங்குவது ஏன் என்று அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் தென் மாகாணத்தில் காணப்படுவதாக கூறப்படும் 704 ஆசிரியர் வெற்றிடங்களை தொடர்பிலும் அவர்கள் கேள்வி எழுப்பியதோடு நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினர். இந்த பிரச்சனைகளை குறித்து ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு தமக்குரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வெற்றிடங்களுக்குரிய நியமனங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என மாகாண சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அவர்கள் வலியுறுத்தினர். தீர்வுகள் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்த பட்டதாரிகள் தகுதியுள்ள தமக்கு நியமனம் வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதையும் நினைவுபடுத்தினர். எரிவாயு பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உடன் தீர்வு காண வேண்டும், இல்லையில் கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பட்டாளி சம்பிக்க ரணவர்க்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தற்போது சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் ஆட்சியில் புதிய நிறுவனத்திற்கு எரிவாயு விநியோகிப்பதாக விலை மனு வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஏற்பட்ட எரிவாயு விநியோக தட்டுப்பாடுகளுடன் எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்தன. பல உயிர்கள் இழந்தன, பலர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எவ்வித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கமும் எவ்வித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கம் எரிவாயு விநியோகத்திற்காக பொறுப்பை பிரித்தானிய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. குறைவான விலைக்கு எரிவாயு கொள்வனவு விலை மனு கோரல் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிவாயு விநியோகத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனால் தான் எரிவாயு விநியோகத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு காண வேண்டும், இல்லையே கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும். அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிராகவே செயற்படுகிறது. ஏனைய மதங்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. அருட்தந்தையை தாக்கிய போலீசார் பதவி நீக்கப்பட்டார்கள். ஆனால் திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தில் பௌத்த பிக்குகளை தாக்கிய போலீசாருக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் மத கொள்கையற்றவர்கள் இந்த வகையில் செயற்படுகின்றார்கள். இதனால் இவர்கள் பௌத்த மதத்தின் கொள்கைகளுக்கு முன்னுரிமையை அளிப்பதில்லை. இது முற்றிலும் தவறானது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ லண்டன் செல்வதற்கோ அல்லது அங்கு அவருக்கு எதிராக போராட்டங்கள் நடப்பதற்கோ தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பல்ல என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். லண்டன் பயணத்தின் போது நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக புலம்பெயர் அமைப்புகள் முன்னெடுத்து வரும் எதிர்ப்புகள் மற்றும் கேம்பிரிட்ஜ் உரை ரத்து செய்யப்பட்டமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ஷ லண்டன் செல்வதற்கு இந்த அரசு எந்த தடையையும் விதிப்பதில்லை. ஆனால் அவர் அங்கு செல்லும் போது மக்கள் ஏன் கருப்பு கொடி காட்டுகிறார்கள், ஏன் அவரது உரையை ரத்து செய்ய சொல்கிறார்கள் என்பதை அவர்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகளின் விளைவைத்தான் இன்று சர்வதேச ரீதியாக அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கும் எமது அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமது தோல்விகளுக்கும் சர்வதேச ரீதியான தமக்கு ஏற்படும் அவமானங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசு மீது பழி போடுவது ராஜபக்ஷக்களின் வழக்கமான பணியாகிவிட்டது. லண்டனில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக போராடுகின்றார்களே தவிர நாங்கள் யாரையும் தூண்டிவிடவில்லை. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தமக்கு செல்வாக்கு இல்லை என்பதை ராஜபக்ஷ தரப்பினர்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் லண்டனில் உரை நிகழ்த்துகின்றாரா இல்லையா என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணைகள் இங்கு சட்டப்படி தொடரும். வெளிநாடுகளில் தப்பியோடி ஒளிந்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடியவர்கள் தடையின்றி இருந்து தப்ப முடியாது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்.
மலேசியாவின் சில பகுதிகளில் 7.1 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. கோத்தா பெலூட் நகருக்கு வடக்கே 55 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கடியில் சுமார் 620 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆழிப்பேரலை எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பு நாமல் ராஜபக்சவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக உரை ரத்து. மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளில் 90% நிதி சார்ந்த கோரிக்கைகள் என அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு. பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். எரிவாயு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிடில் கோத்தாபாய அரசாங்கத்திற்கு நடந்ததே இந்த அரசுக்கும் நடக்கும். பட்டாளி சம்பிக்க ரணவர்க்க தெரிவிப்பு. கடந்த காலங்களில் ராஜபக்சர்கள் செய்த தவறுகளின் விளைவாகத்தான் இன்று சர்வதேச ரீதியாக அறுவடை செய்கிறார்கள். வசந்த சமரசிங்க தெரிவிப்பு.